தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். அதிமுகவில் இணைந்தார், திமுக அதிர்ச்சி. அதிமுகவில் இணைந்தார், திமுக அதிர்ச்சி என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். பாட்டாளி மக்கள் கட்சியில் குழப்பம் நிலவுகிறது. பாட்டாளி மக்கள் கட்சி தான் தலைவர் என்று டாக்டர் ராமதாஸ் கூறுகிறார். கட்சியின் பொறுப்பாளர்களை நீக்கி புதிய பொறுப்பாளர்கள் நியமித்து வருகிறார். இந்த சூழ்நிலையில் அன்புமணி ராமதாஸ் தன்னுடைய தலைமையில் பொறுப்பாளர்கள் கூட்டத்தை பனையூரில் நடத்தி வருகிறார். பாட்டாளி மக்கள் கட்சியின் பொதுச் செயலாளர் மற்றும் பொருளாளர் அன்புமணியின் பக்கம் உள்ளனர். 90% மேற்பட்ட மாவட்ட செயலாளர்கள், தொண்டர்கள் அன்புமணி ராமதாஸ் பக்கம் உள்ளனர். பாமகவில் குழப்பம் நிலவுகிறது. டாக்டர் ராமதாஸ் பாஜக கூட்டணியை விரும்பவில்லை. அன்புமணி ராமதாஸோ பாஜக கூட்டணியை விரும்புகிறார். ஏறத்தாழ 36 ஆண்டு காலமாக பாமகவை டாக்டர் ராமதாஸ் குடும்பம் வழிநடத்தி வந்தது. வன்னியர்களை வைத்து அரசியல் செய்து வந்தது. இந்த சூழ்நிலையில் இவர்களுடைய குடும்ப சண்டையால் பாமக தொண்டர்கள் குழம்பி போயுள்ளனர். பாமகவிலிருந்து வெளியேற ஆரம்பித்துள்ளனர். பாமக மீண்டும் ஒன்றிணைந்து தேர்தலை சந்தித்தால் வன்னியர்கள் பாமகவுக்கு வாக்களிப்பார்களா என்பது கேள்விக்குறி. ஏனென்று சொன்னால் அவர்களுடைய குடும்ப சண்டை வீதிக்கு வந்துவிட்டது. இந்த சூழ்நிலையில் பாமக தொண்டர்கள் பலர் பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து விலக ஆரம்பித்துள்ளனர். இன்றைய தினம் பாட்டாளி மக்கள் கட்சி மயிலாடுதுறை மாவட்ட செயலாளர் அன்பழகன் பாமகவிலிருந்து விலகினார். எடப்பாடி பழனிசாமியை நேரடியாக சந்தித்து அதிமுகவில் தன்னை இணைத்து கொண்டார். நேற்றைய தினம் பாமக தொண்டர்கள் பலர் சி.வி. சண்முகம் முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தனர். பாமக தொண்டர்கள் திமுகவில் இணைவார்கள் என்று மு.க. ஸ்டாலின் எதிர்பார்த்தார். ஆனால் அதற்கு நேர்மாறாக அதிமுகவில் இணைந்தது மு.க. ஸ்டாலினுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்துள்ளது.